ஓகே, இந்த தயாரிப்பாளர் மீது அந்த சுற்றி இருக்க பிரச்சனைகள் ஓகே. அதில் வந்து இந்த நடிகர்களை ஏன் இன்வால்வ் பண்ணுறாங்க? நடிகைகள், நடிகர்கள் இவங்க இவ்வளோ காசு வாங்கியிருக்காங்க, இவ்வளோ சம்பளம் வாங்கியிருக்காங்க அப்படின்ட்டு. அது என்ன பிரச்சனை அது? இந்த தயாரிப்பாளர், இந்த நடிகர், நடிகை இந்த விஷயத்துக்குள்ள நான் போக விரும்பல. பட் பொதுவாகவே மணி லாண்டரிங் அப்படின்னு வரும்போது இவங்க இப்படித்தான், இது உலக அளவில் இதுதான் ப்ரொசீஜர். அந்த பணம் வந்து கருப்பிலிருந்து வெள்ளையாக மாற்றப்படுகின்றது. இதுதான் லாண்டரிங். அப்போது யார் பண்ணுறாங்க அதை வெளுப்பாக்குறது அப்படின்னு, ப்ளஸ் யார் யாருக்கெல்லாம் போகுது அப்படின்றதையும் அவங்க வந்து பார்ப்பாங்க. இதுதான் வந்து அந்த ஆன்டி மணி லாண்டரிங் அதனுடைய பிரின்சிபல். இல்லைங்க இவர் தாங்க மாற்றினாரு, அவங்களுக்கு தெரியாதுங்க அப்படின்லாம் சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க. அந்த பணம், கருப்பாக இருந்த பணம் அந்த சிஸ்டத்துக்குள்ளே எப்படியோ உள்ளே நுழைஞ்சு அப்படியே வெளுப்பாக அப்படியே போய் நிற்குது இல்லையா, அது எங்கெங்கெல்லாம் போதோ எல்லாத்தையும் அவங்க வந்து பிடிப்பாங்க. இதுதாங்க மணி லாண்டரிங்கோட பேசிக்கு. அதை விட்டுட்டு அவங்கள ஏன் கேட்குறாங்க, இவங்கள ஏன் கேட்குறாங்க அப்படின்னா இது சரிப்பட்டு வருமா? இப்போ ஒரு கூட்டத்தில் நின்றுக்கிறீங்க, திடீர்னு வந்து யாரோ ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க, என்னவோ ஆயிடுது. இப்போ கூட்டத்தில் இருந்து அத்தனை பேருங்களாம் தள்ளிட்டு போவாங்க. வா வா வா, நீ என்ன பார்த்தா, நீ அடிச்சியா, நீ தூண்டி விட்டியா, எல்லாம் தானே கேட்பாங்க. சார் அடிச்சவன் அவன் சார், நான் வேடிக்கை பார்த்தேன் சார் அப்படின்னா முதல்ல ஸ்டேஷனில் வந்து விளக்கத்தை சொல்லி இதுதானங்க நடைமுறை. அது மாதிரி தான் யார் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கிறதா நினைக்கிறாங்களோ அவங்களெல்லாம் விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வருவாங்க. இதில் என்ன தப்பு இருக்குது? இல்லை, அவங்களுடைய சம்பளம் தானே அது. அதுக்கு எப்படி அவங்க இதுவாக அந்த சம்பளம் எங்கிருந்து வந்தது அப்படின்றது தான் மணி லாண்டரிங்கோட பேசிஸு.